வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறதே, நம்மலாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு பேசிட்டு, பல வருஷமா அதை பேசிட்டு, பல ஆண்டுகளாக வன்கொடுமை நடந்த வண்ணம் இருக்கின்றன. நம்ம வன்கொடுமைகள் இப்படி நடந்து கொண்டே இருக்குது, நீங்க என்ன செய்ய போறீங்க, இது என்ன கேள்வி பதிலா நாள்தோறும் ஊடகங்களிலே நம்ம பார்க்கிறோம். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதே, என்ன செய்ய போகிறீர்கள், யார் என்ன செய்ய போகிறோம். அப்ப அதுக்கு தீர்வு என்ன என்று நம்ம பேசாமல், ஒரு நோய் இருக்கிறது, நோய் நீண்ட காலமாக இருக்கிறது, அது பரம்பரையா அந்த நோய் வருது. அப்ப அந்த நோயை எப்படி தீர்ப்பது, அதற்கு என்ன மருந்து கண்டுபிடிப்பது என்பதை நாம் எங்கேயுமே விவாதிக்காமல் அந்த நோய் எப்படி தீர்க்கப்படும். மிக அண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு, பட்டியல் சாதியினரே சாதி பார்க்கக்கூடிய கொடுமைகள், பட்டியல் சாதியினரே சாதி பாகுபாட்டோடு நடந்து கொள்ளக்கூடியவை, பட்டியல் சாதியினரே தங்களை ஒவ்வொரு இனத்தின் அடையாளமாக, ஒவ்வொரு சாதியின் அடையாளமாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய போக்குகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம அம்பேத்கரை புரிந்து கொள்கிறோம் என்பது, அம்பேத்கர் வாழ்க என்று சொல்வது, ஜெய்பீம் என்று சொல்வது எல்லாம் வெறும் அம்பேத்கரை முதட்டளவில் புகழ்ந்து கொண்டிருப்பதல்ல. நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாத செயல்பாடுகளால் நாம் எதையும் பெரிதாக சாதித்து விட முடியாது. இது போன்ற கூட்டங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெவ்வேறு தலைப்புகளில் அது கூட்டங்களாக மாற வேண்டும். வெவ்வேறு நூல்களை நீங்கள் உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இல்லை ஏதோ ஒரு நாள் வந்தோம், கூடினோம், சில கருத்துக்களை கேட்டோம், சென்று விட்டோம் என்பதாக அது இருந்துவிடக்கூடாது என்பதால் அதை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நாம் அடிக்கடி விவாதிப்பது, அடிக்கடி நினைவு கூர்வது, அடிக்கடி அலைபேசிகளிலே பகிர்ந்து கொள்வது எது என்று சொன்னால், நாள்தோறும் தலித் மக்கள் மீதான அல்லது தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகளை பற்றி மட்டுமே நாம் தொடர்ச்சியாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ நாளாக இப்படி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு தெரிந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக நம் மக்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகளை நாம் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற கூட்டங்கள் நடக்கும் போதும் சரி, வேறு பெரிய கருத்தரங்குகள் நடந்தாலும் சரி, அல்லது சமூக வலைத்தளத்திலே எழுதப்படக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறோம், இனியும் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றவர்களாக நாம் இருப்போம் என்பதாகத்தான் நம்முடைய உரையாடல்கள் பெரும்பாலும் அமைந்திருக்கின்றன. இது ஏன் நாம திரும்ப திரும்ப செய்கிறோம் என்ற கேள்விதான் எனக்கு எழுகிறது. தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது என்று சொன்னால், அவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்களா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களா, ஒரு நாட்டின் நிதி அறிக்கையில் அவர்களுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது, உயர்கல்வியை எத்தனை பேர் ஒவ்வொரு ஆண்டும் படிக்கிறார்கள், அப்படி படிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறதா, அம்பேத்கர் குறித்து நாம் தலித் கூட்டம் என்று சொன்னாலே, அல்லது அம்பேத்கருடைய பிறந்த நாள் நினைவு நாள் என்று சொன்னாலே நாம் அம்பேத்கரை நினைவு கூறுகிறோமே. அந்த அம்பேத்கரை நினைவு கூறும் பொழுது நாம் அதில் என்ன பேசுகிறோம் என்று சொன்னால், அம்பேத்கர் தொடர்ச்சியாக பட்ட பாடுகள், அம்பேத்கர் தொடர்ச்சியாக படித்தது, மேதையானது, அவர் பெற்ற பட்டங்கள், அவர் சட்டத்தை இயற்றியது, இது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு கூட்டம் தொடங்கும் பொழுது ஜெய்பீம் என்று சொல்லி, ஒரு கூட்டம் முடியும் பொழுது கற்பி போராடு ஒன்று சேர் என்று சொல்லி, இப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு நம்ம ஒரு போட்டுக்கொண்ட ஒரு வட்டத்தில் இருந்து நாம் கடந்து, அந்த வட்டத்தை கடந்து நாம் சிந்திப்பதே இல்லை. இப்படி நாம் தொடர்ச்சியாக பேசியவற்றையே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு
நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதால் இங்கே ஏதாவது பயன் விளையப் போகிறதா என்று சொன்னால் ஒரே ஒரு பயன் மட்டும் விளையலாம். அதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஏன்னா அதற்கப்புறம் நமக்கு என்ன பேசுவது, எதை பற்றி விவாதிப்பது, இதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி நாம் எங்கேயுமே விவாதிப்பதில்லை, பேசுவதில்லை, படிப்பதில்லை. அம்பேத்கர் சொன்னதையும் நம்ம காது கொடுத்து கேட்பதில்லை. இது நான் மிக நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறேன். எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் தாயப்பன் கூட அதை சொன்னார். மீண்டும் மீண்டும் நம்ம வன்கொடுமைகளையும் நம்முடைய பாதிப்புகளை பற்றி மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் தீர்வுகளை நோக்கி நகர்வதில், தீர்வுகளை விவாதிப்பதில் நமக்கு என்ன சங்கடங்கள் இருக்கின்றன, அது எது நமக்கு தடையாக இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. நீங்க நம்ம கிருஷ்ணசாமி ஐயாவை எடுத்துக்கொண்டால் கூட அது தொலைபேசி உரையாடலாக இருந்தாலும் அல்லது அவர் கூட்டங்களில் பேசுவதாக இருந்தாலும் அவருடைய ஆதங்கம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வாரம் நிகழ்ந்த ஒரு வன்கொடுமையை பற்றி ஆதங்கமாக இருக்கும். வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறதே, நம்மலாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு பேசிட்டு, பல வருஷமா அதை பேசிட்டு இருக்கோம். பல ஆண்டுகளாக வன்கொடுமை நடந்த வண்ணம் இருக்கின்றன. நம்ம வன்கொடுமைகள் இப்படி நடந்து கொண்டே இருக்குது, நீங்க என்ன செய்ய போறீங்க, இது என்ன கேள்வி பதிலா? வன்கொடுமையில் நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாள்தோறும் ஊடகங்களிலே நம்ம பார்க்கிறோம். இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே, என்ன செய்ய போகிறீர்கள்? யார் என்ன செய்ய முடியும்? நாம் வசிக்கக்கூடிய பகுதியிலே நடக்கக்கூடிய ஒரே ஒரு வன்கொடுமையா நாம தடுத்திருக்கிறோமா? இல்ல அப்படி தடுக்கணும்னு நினைத்தால் கூட நாம் தடுத்து விட முடியுமா? முடியாது. அப்ப வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாம் விவாதிக்க வேண்டும். வன்கொடுமைகள் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திர இந்தியாவில் என்று சொன்னால் 75 ஆண்டுகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 75 ஆண்டுகளாக தலித்துகள் இழிவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழும் இடங்களில் எல்லாம் பாகுபாடுகளை சந்திக்கிறார்கள். அப்ப அதுக்கு தீர்வு என்ன என்று நம்ம பேசாமல், ஒரு நோய் இருக்கிறது, நோய் நீண்ட காலமாக இருக்கிறது, அது பரம்பரையா அந்த நோய் வருது. அப்ப அந்த நோயை எப்படி தீர்ப்பது, அதற்கு என்ன மருந்து கண்டுபிடிப்பது என்பதை நாம் எங்கேயுமே விவாதிக்காமல் அந்த நோய் எப்படி தீர்க்கப்படும், இதற்கான ஆய்வுகளை, இதற்கான காரணங்களை நம்ம வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்காவது அவர் காலத்தில் நிகழாத வன்கொடுமை ஏதாவது புதிதாக இங்கு நிகழ்ந்து விட போகிறதா? அவர் காலத்தில் நடந்த வன்கொடுமைகளை விட மிக அதிகமான வன்கொடுமைகள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. எண்ணிக்கை கூடி இருக்கிறதுனால வேணா அதனோட எண்ணிக்கை கூடியிருக்கு, வன்கொடுமைகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கலாம். ஆனால் தன்மையை பொறுத்தளவில் அம்பேத்கரும் பாகுபாடுகளை சந்தித்திருக்கிறார், நாமும் பாகுபாடுகளை சந்திக்கிறோம். அம்பேத்கர் காலத்திலும் வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன, நம்முடைய காலத்திலும் வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இப்ப அம்பேத்கர் எங்கேயாவது போய் எல்லா கூட்டத்திலையும் அல்லது அவர் எழுதின புத்தகங்களில் எல்லாம் வரிசையாக வன்கொடுமைகளை பட்டியலிட்டாரா? இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி கடந்து சென்று விட்டாரா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் எழுதியவற்றில், தான் பேசியவற்றில், தான் சட்டம் இயற்றியதில், தான் எழுதிய நூல்களில் இதற்கான தீர்வுகளைத்தான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம அம்பேத்கரை புரிந்து கொள்கிறோம் என்பது, அம்பேத்கர் வாழ்க என்று சொல்வது, ஜெய்பீம் என்று சொல்வதெல்லாம் வெறும் அம்பேத்கரை உதட்டளவில் புகழ்ந்து கொண்டிருப்பதல்ல. அம்பேத்கருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை என்பது அம்பேத்கர் இந்த சமூகத்தை விடுவிப்பதற்கு, துன்பங்களிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு என்னவெல்லாம் தீர்வுகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த தீர்வுகளை எல்லாம் நாம் நாள்தோறும் விவாதிப்பதும் படிப்பதும் மற்றவர்களுக்கு சொல்வதும் தான் வன்கொடுமைகளிலிருந்து அல்லது வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும்.
அதைத்தான் நாம் இது போன்ற அரங்குகளிலே நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஐயா வந்த உடனே அம்பேத்கருடைய உறுதிமொழிகளை நம்ம எல்லாரும் ஏற்க சொன்னார். எதற்கு அந்த உறுதிமொழிகளை நாம் ஏற்கிறோம்? வீட்டில இருந்து நம்ம கிளம்பும் போது ராமனையும் கிருஷ்ணனையும் கும்பிட்டுட்டு அல்லது வீட்டில் இருக்கிறவங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்வது அல்ல. நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், நாம் எல்லாரும் இந்து முறைப்படி இந்து வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு அதை முதல்ல நாம எப்படி சரி செய்ய போகிறோம்? அல்லது நம்முடைய சகோதரர்கள் இன்னும் இந்துக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த நாள்தோறும் இந்த வன்கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார். இப்போ ஒரு அடிமையிடம் போய் நீ ஒரு அடிமை என்று சொல், அவன் கிளர்ந்தெழுவான் என்று சொன்னார் அம்பேத்கர். நாம தினந்தோறும் நம்ம மக்களை நோக்கி நாம் இந்துக்களின் அடிமைகளாக இருக்கிறோம், நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது, நாம் வன்கொடுமைகளை சந்திப்பதற்கு நாம் இந்துவாக இருப்பதுதான் காரணம் என்பதை எந்த கூட்டத்திலேயாவது நீங்க யாராவது தலைவர்கள் சொல்லியோ அல்லது அறிவாளிகள் சொல்லியோ அல்லது இயக்க தோழர்கள் இது குறித்து விவாதித்தோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன் நாம் அதை சொல்வதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறது? அம்பேத்கரை பற்றி நீங்க ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்குகள் நடக்கும். அம்பேத்கர் எப்படி எழுதினார், எப்படி பேசினார், எந்த நாட்டுக்கு சென்றார், அவர் எவ்வளவு நூலகங்களை எத்தனை நூல்களை தம்முடைய வீட்டிலே வைத்திருந்தார், இதையே நம்ம எவ்வளவு காலத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம்? எதை அம்பேத்கர் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள சொன்னார்? இந்து வாழ்க்கை முறையிலிருந்து நாம் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அதன் பொருள் என்ன என்று சொன்னால், நாம் சாதி இந்துக்களில் இருந்து வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மிக அண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு? பட்டியல் சாதியினரே சாதி பார்க்கக்கூடிய கொடுமைகள், பட்டியல் சாதியினரே சாதி பாகுபாட்டோடு நடந்து கொள்ளக்கூடியவை, பட்டியல் சாதியினரே தங்களை ஒவ்வொரு இனத்தின் அடையாளமாக ஒவ்வொரு சாதியின் அடையாளமாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய போக்குகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பேத்கருடைய 135வது பிறந்த நாள் வரப்போகிறது. அவர் மறைந்து 75 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. ஆனால் நாம் சாதியை ஒழிக்கிறோம் என்று அம்பேத்கருடைய பயணத்தை தொடங்கி 22 உறுதிமொழிகளை ஊரெல்லாம் போய் சொல்லி, ஆனால் ஒவ்வொரு பட்டியல் சாதியினரும் ஓர் இனம் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், இதைவிட அம்பேத்கருக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதை விட நம்ம அம்பேத்கருக்கு சாதி இந்துக்கள், அம்பேத்கர் எப்படி அடையாளப்படுத்துறாரு? காஸ்ட் இந்துஸ், சாதி இந்துக்கள். இப்ப நாம சாதியற்ற மக்கள், இந்த நாட்டினுடைய தொல்குடி மக்கள் சாதியற்ற மக்கள். இப்ப நம்ம எப்படி பட்டியல் சாதியினர் என்று சொல்வது ஒரு சாதி அல்ல. பட்டியல் சாதியினர் என்று ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆவணத்திற்காகவோ அல்லது இடஒதுக்கீட்டிற்காகவோ செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு. அது நம்முடைய சாதியை குறிப்பது அல்ல. சமூகம் தீண்டத்தகாத சாதிகள் என்று ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய மக்களை நேர்மறையாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு சில வாய்ப்புகளையும் சில பிரதிநிதித்துவத்தையும் ஏற்பாடு செய்வதற்காக செய்யப்பட்டது, அவ்வளவுதான். அந்த பட்டியல் சாதியினரே ஒரு பட்டியல் சாதியில் ஒரு 400 சாதிகள் இந்தியா முழுவதும் அடக்கம். அப்ப அந்த ஒவ்வொரு சாதிக்கும் எப்படி ஒரு வரலாறு இருக்க முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் பட்டியல் சாதியினருக்கெல்லாம் சேர்த்து தீண்டத்தகாத மக்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டத்தகாத மக்களாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படிதான் வரலாறு எழுதினார். ஆனால் இந்த பட்டியல் சாதியினர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான 3 பட்டியல் சாதியினருக்கும் 300 வகையான வரலாறுகள் இருக்கு. இப்ப நம்மை அறியாமலேயே நாம்
சாதி இந்துக்களைப் போல சாதியை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம சாதி இந்துக்களாக நம்மை வரித்துக் கொண்டு அல்ல சாதியை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு நீங்க எப்படி வன்கொடுமையை நம்ம எதிர்க்க போகிறோம், வன்கொடுமையை தடுக்க போறோம்? இதுதான் மிக மிக அடிப்படையானது.